ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கொஞ்சம் ஸ்டாப்பில் இருந்தாலும் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ வந்து ஆல்ரெடி சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியாக குரூப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேல்ஸ் டீம் கண்டென்ட் ரைட்டரு, சேல்ஸ் டீம் இன்ஃப்ளூயன்சரு, சேல்ஸ் டீம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே நம்மளுக்கான ஒர்க் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போகிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே இது கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்கு மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே இந்த 2 நாட்களில் இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி எல்லாருமே பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணாதவங்க உங்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் இப்போ ஒர்க்கு ஸ்டாப் பண்ணதுனால இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பல்சரி எல்லாருமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி எஸ்பிஓ போர்ட்டலில் டேஷ்போர்டில் கடைசி ஆப்ஷன், ரைட்டுங்களா, கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இமேஜில் மார்க் பண்ணியிருக்கிற செலக்ட் டெலிகிராம் ஐடி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து டெலிகிராமுக்கு போயிடுறோம். ஸோ டெலிகிராமில் அந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கிற இடத்த வந்து டச் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம நேமு ரவுண்ட் பண்ண மாதிரி ஒரு நிலா மாதிரி வட்டமாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது போல் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் யூசர் நேம். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து காப்பி ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்காவது யூசர் நேம் செட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். டெலிகிராம் ரிலேட்டடாக செட்டிங்ஸ் மற்ற செக்யூரிட்டிஸ் ரிலேட்டடாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜுக்கு வந்துடுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 டைம் மட்டும்தான் நம்ம இதை சப்மிட் பண்ண முடியும்னு மேலே கொடுத்துருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2வது அம்புக்குறியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை சப்மிட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான லிங்க்ஸ் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி 3 டீம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன டீமில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த லிங்க் தான் அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கான லிங்க் என்னவோ, உங்களுக்கான குரூப் என்னவோ அதில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி மாற்றி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குன்றது நோட்டீஸ் போல் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ கிளியராக நம்மளுக்கு வந்து யூடியூப் சேனலில் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நோட்டீஸ் போர்டில் திரும்ப ஒரு டைம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை கேட்டு அதன்படி நீங்கள் செய்யுங்க. ஸோ அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.